அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க இருக்கிறது 2023ஆம் ஆண்டு வெளிவந்த உயர்தர ரசாயனவியல் பேப்பரின் 20வது எம்சிக்யூ வினாண்ட விளக்க உரை. இது ஒரு சேதன ரசாயன வினா. நம்ம சேனலில் ஆர்கானிக் கேள்விகள் அனைத்தும் செய்யப்பட்டிருக்கு, எம்சிக்யூ வினாக்கள். நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூவாக நீங்கள் வாட்ச் பண்ணுவதன் மூலமாக உங்களுக்கான வினாவில் இருக்கக்கூடிய டவுட்ஸை நீங்கள் தீர்த்து கொள்ள முடியும். அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க, கண்டினியூவாக வீடியோஸை வாட்ச் பண்ணுங்கள். ரைட், ஸோ நம்ம கேள்விக்குள்ளே போவோம். கேள்வியில் சொல்கிறாங்க, கீழே தரப்பட்டுள்ள சேர்வைகளில் எது பின்வரும் 3 தாக்கங்களுக்கும், அதாவது PCl5 கூட ஒரு குளோரச் சேர்வை தருது, அடுத்து நீர் NaOH கூட ஒடுங்கல் விளைவு, பிறகு பார்த்தீங்கன்னா லித்தியம் அலுமினேட்டேட் அமில நீர் கூட ஒரு தாழ்த்தல் தாக்கத்துக்கு உட்படக்கூடிய சேர்வை எதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இங்கே சில சேர்வைகள் தரப்பட்டிருக்கு. இந்த 3 கூடயுமே தாக்கத்துக்கு உட்படக்கூடிய கண்டிஷன்ஸ் இருக்கக்கூடிய சேர்வைகள் யாவை அல்லது எது? ஆமாம், 5ல் 1 தானே. ரைட், இப்போ முதலாவதாக PCl5 கூட கருநாட்ட பிரதியீட்டு தாக்கத்துக்கு உள்ளாகக்கூடிய தொகுதிகள் ஆல்கஹால்கள். முதல் ஆல்கஹால், துணை ஆல்கஹால், வலி ஆல்கஹால் மூன்றுமே இங்கே பிரதியீட்டுக்கு உள்ளாகும். அதாவது PCl5 இந்த ஆல்கஹால் தொகுதிகளை பிரதியிடக்கூடியதாக இருக்கும், கருநாட்ட பிரதியீட்டு தாக்கம். ஸோ அப்போ இதில் PCl5 கூட தாக்கமடையக்கூடிய தொகுதி இது. ஏனென்றால் இங்கே என்ன இருக்குது? ஆல்கஹால் இருக்குது, பிரதியிடப்பட முடியும். இந்த தொகுதியும் பிரதியிடப்பட முடியும், ஏன்னா இங்கே ஆல்கஹால் இருக்குது. இந்த தொகுதியும் பிரதியிடப்பட முடியும், ஆல்கஹால் இருக்குது. ரைட், வலி ஆல்கஹால், இது ஒரு புடை ஆல்கஹால், இதுவும் ஒரு புடை ஆல்கஹால். இங்கே இருக்குதுன்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இல்லை, PCl கூட பிரதியிடப்படக்கூடிய ஆல்கஹால் தொகுதி இல்லை. இங்கே இருக்குது, இங்கே ஒரு வலி ஆல்கஹால் இருக்குது, சாரி முதல் ஆல்கஹால் இருக்குது. அடுத்ததாக, ஆகவே நாங்கள் இங்கே 4வது பதிலை புறக்கணிக்க முடியும், அதாவது 4வது பதிலை நாங்கள் இந்த இடத்துல தவிர்த்து கொள்ள முடியும். அப்போ எங்களுக்கு இருக்கக்கூடிய விடைகளில் 1, 2, 3, 5 தான் ஒரு விடையாக இருக்கும். அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீர் NaOH, நீர் NaOH ஒடுங்கல் தாக்கம், ஆல்டோல் ஒடுங்கல். ஆல்டோல் ஒடுங்கல் ஏற்பட்ட மாதிரி தான் என்ன இருக்கணும்? கார்பனைல் கார்பன், அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல்பா கார்பன், ஆல்பா கார்பனில் இருக்கக்கூடிய ஆல்பா ஐதரசன் எங்களுக்கு அவசியம். ஆகவே கார்பனைல் கார்பன், கார்பனைல் கார்பனுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய ஆல்பா கார்பன், ஆல்பா கார்பனில் இருக்கக்கூடிய ஆல்பா ஹைட்ரஜன்கள் எங்களுக்கு அவசியம். இருக்குமா இருந்தால் எங்களுக்கு ஆல்டோல் ஒடுங்கல் நடக்கும். ஸோ அப்போ கார்பனைல் கார்பனும் அவசியம், ஆல்பா கார்பன் ஆல்பா ஹைட்ரஜன்களும் அவசியம். அதுக்கு அடுத்து வரக்கூடிய பீட்டா எங்களுக்கு அவசியம் இல்லை இதில். ஆகவே இங்கே பார்ப்போம், கார்பனைல் கார்பன், ஆல்பா கார்பன், அதனுடன் சம்பந்தப்பட்ட ஆல்பா ஐதரசனும் இருக்கக்கூடிய தொகுதிகள் யாது? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கார்பனைல் கூட்டம் இல்லை, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமைட் கூட்டம். ஸோ ஆகவே இந்த விடை எங்களுக்கு வர முடியாது. ஏனென்றால் நீர் NaOH ஆல்டோல் ஒடுங்கலை மேற்கொள்வதற்கு கார்பனைல் கார்பன் முதல்ல இல்லை. ரைட், இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கார்பனைல் கார்பன், அதாவது ஒரு ஆல்டிகைட் இருக்குது, அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல்பா கார்பன் இருக்குது, ஆல்பா கார்பனில் ஆல்பா ஐதரசனும் இருக்குது. ஸோ ஆகவே ரெண்டாவது தாக்கத்திற்கும் ரெண்டாவது கேஸுக்கும் விளைவை கொடுக்கக்கூடிய தொகுதி தான் இந்த தொகுதி. ரைட், அதுக்கு அடுத்ததாக இங்கே பார்த்தீங்கன்னா கார்பனைல் கார்பன் இருக்குது, கார்பனைல் கார்பனில் இருக்கக்கூடிய, அதாவது இங்கே ஆல்பா கார்பன் இருக்குது, பட் ஆல்பா ஐதரசன் இல்லை, ஆல்பா ஐதரசன் இல்லை. பென்சின் வளையத்தோடு இணைந்திருக்கக்கூடிய அந்த கார்பனில் ஐதரசன் இருக்காது. ஆகவே இரண்டாவது நீர் NaOH ஒடுங்கல் விளைவு இதில் ஏற்பட முடியாது. ஏனென்றால் ஆல்பா கார்பன் ஆல்பா ஐதரசன் இல்லை, ஆல்பா கார்பன் உண்டு, ஆல்பா ஐதரசன் இல்லை. ரைட், அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இங்கே இது எங்களுக்கு 4வது பதில் முதலாவது கேஸ்லேயே நடக்காது. பட் இருந்தாலும் நீர் NaOH கூட தாக்குமான்னு பார்ப்போம். நீர் NaOH கூட தாக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது? கார்பனைல் கார்பன் இருக்குது. ஸோ அப்போ இங்கே ஆல்பா கார்பன் மற்றும் ஆல்பா ஐதரசன்கள் உண்டு. பட் இருந்த போதிலும் இது ஒரு விடையாக வர முடியாது. காரணம் என்ன? ஏன்னா PCl5 கூட இது தாக்காது. ஆகவே எங்களுக்கு இது ஆல்ரெடி இக்னோர் பண்ணியிருக்கு. இது பார்ப்போம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு O8 தொகுதி. இந்த O8 தொகுதியிலையும் கார்பனைல் கார்பன் இல்லை. ஆகவே எங்களுக்கு என்ன செய்ய முடியாது என்றால் இதுவும் எங்களுக்கு ஒரு தாக்கு பொருளாக, இதுவும் இதுக்கு, அதாவது நீர் NaOHக்கு விடையளிக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்க முடியாது. ரைட், அடுத்ததாக
லித்தியம் அலுமினியம். ஸோ அப்போ இந்த ரெண்டு கேஸ்லேயே எங்களுக்கு சொல்லிட முடியும் இதுதான் பதில் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்த போதிலும் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட்டையும் நாங்கள் பார்ப்போம். ஸோ இப்போ லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட்டோட தாழ்த்தலுக்கு உட்படுற தொகுதிகள் இங்கே இருக்குதா? ஏமைடு தாழ்த்தலுக்கு உட்படலாம். ரைட். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு CH2 தொகுதிகள் இணையும். அதாவது CH2 இங்கே இருக்கும், CH2ஆக மாறிக்கொள்ளும். ரைட். அதே போல் இதுவும் தாழ்த்தலுக்கு உட்பட முடியும், அதாவது ஆல்கஹால் கிடைக்கும். அதே போல் இதுவும் தாழ்த்தலுக்கு உட்படலாம், ஆல்கஹால், முதல் ஆல்கஹால் கிடைக்கும். அப்போ லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட்டோட இந்த தொகுதியும் தான். அதே போல் இதுவும் தாழ்த்தப்பட முடியும். சரி. ஸோ அதே போல் இதுவும் தாழ்த்தப்பட முடியும். நமக்கு தெரியும் பிணைப்புகள் உடைய ஆரம்பிக்கும். ஆகவே இந்த தொகுதியும் தாழ்த்தப்பட முடியும். ஆனால் இருந்த போதிலும் இப்போ லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் கூட இந்த 4மே 5 விளைபொருட்களுமே தாக்குது. PCl5 கூட இது 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 தாக்குது, பட் இது தாக்கலை. நீர் NaOH கூட இந்த தொகுதிகளில் இது மட்டும்தான் தாக்குது. ஆகவே இந்த 3 விளைவுகளுக்குமே, இந்த 3 தாக்கு பொருட்களுக்குமே விளைவை கொடுக்கக்கூடிய இந்த கட்டமைப்புகளில் எந்த கட்டமைப்பு பொருத்தமான கட்டமைப்பு? இந்த கட்டமைப்பு. முதல்ல PCl5 கூடாக, அதாவது ஆல்கஹால்களை கருணாடி பிரதியிடும். ஸோ அப்போ இங்கே இது நடக்கும், இது நடக்கும், இதில் நடக்கும், இதில் நடக்கும், இதில் நடக்காது. ஆகவே 4வது விட வராது. நீர் NaOH கூட ஆல்ஃபா கார்பன் ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கணும். இது ஒரு ஏமைட் தொகுதி. ஆகவே அது மட்டும் இல்லாமல் கார்பனில் கார்பன் இருக்கணும். அப்போ இதில் கார்பனில் கார்பன் இல்லை, அது வராது. அப்போ இது ரெண்டும் வராது. மிச்சம் 3 இந்த தொகுதிகள் இது வரும். இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா கார்பன் இருக்குது, ஆல்ஃபா ஹைட்ரஜனும் இருக்குது. இது வர முடியாது, ஏனென்றால் ஆல்ஃபா ஹைட்ரஜன் இல்லை. ஆகவே இந்த தொகுதியும் வர முடியாது, இங்கேயும் ஆல்ஃபா ஹைட்ரஜன் இல்லை. லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் கூட. ஆகவே இந்த 2 தொகுதியில் வராது. அப்போ இது மூலம் தான் எங்களுக்கு பொருத்தமான பதில் சொல்லி இந்த 2வது தாக்கு பொருளை வைத்து டிசைட் பண்ண முடியும். பட் இருந்த போதிலும் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் நீர் பகுப்பு, அதாவது தாழ்த்தல், இது தாழ்த்தப்பட முடியும், இதுவும் தாழ்த்தப்பட முடியும், இதுவும் தாழ்த்தப்பட முடியும், இதுவும் தாழ்த்தப்பட முடியும், இதுவும் தாழ்த்தப்பட முடியும். அது இங்கே நீர் NaOH தான் இந்த இடத்துல. ஸோ நீர் NaOH கூட தாக்குறது இவர் மட்டும்தான். அப்போ இது 3 கூடையுமே தாக்குறது இவர் மட்டும்தான். ரைட். ஆகவே இந்த இடத்துக்கு பொருத்தமான பதில் 2வது பதில். ஸோ விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். விளங்கியிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க.